வணக்கம். மாம்பழத்தில் டேஸ்ட் மட்டும் இல்லை, சத்துக்களும் நிறையா இருக்குது. மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது. அதை சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே மாம்பழம் சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகுமா? இப்போ சர்க்கரை நோய் இருக்குது இல்லையா, அவங்க மாம்பழம் சாப்பிடலாமா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்பழத்தில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னா, நுண்ணூட்டச்சத்துக்கள், புரதங்கள், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட்ஸு, நார்ச்சத்துக்கள், கால்சியம், பொட்டாசியம், அயன், விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இப்போ 100 கிராம் மாம்பழத்தில் 75லேருந்து 85% தண்ணி தான் இருக்குது. மாம்பழத்தில் கொழுப்பு கிடையாது. இது போக மாம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இப்போ 100 கிராம் மாம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சாப்பிட்ட உடனேயே குளுக்கோஸோட அளவை ரத்தத்தில் எவ்வளவு அதிகமாக உயர்த்துது அப்படிங்கிறத குறிக்கிறது கிளைசமிக் இண்டெக்ஸ். கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதோட குறியீடு 0லேருந்து 100. இப்போ ஒரு சாப்பாட்டுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் 0 இருந்துச்சுன்னா ரத்தத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 100 இருந்துச்சுன்னா அந்த உணவுப் பொருள் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை உடனடியாக உயர்த்தும். இப்போ 55லேருந்து அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது மாடரேட்டான அளவு, அது அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ மாம்பழத்தில் கிளைசமிக் இண்டெக்ஸ் 51. அது போக மாம்பழத்தில் நார்ச்சத்தும் இருக்குது. கிளைசமிக் இண்டெக்ஸ் மாடரேட்டாக இருக்கிற உணவுப் பொருள் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு உடனே உயர்த்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாகும். ஏன்னா நார்ச்சத்து செரிமானம் ஆகிறதுக்கு மெதுவாகும். அதனால குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணும். அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மாம்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சும்மா ஃபேக். அதே மாதிரி எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 கிராம் மாம்பழம் நீங்கள் சாப்பிடலாம். சாப்பாடு சாப்பிடும்போது மாம்பழத்தை சேர்த்து சாப்பிடாதீங்க. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா குளுக்கோஸோட அளவு அதிகமாகும். சாப்பாடோட சேர்த்து சாப்பிடாம இடையில நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜூஸாக குடிக்காதீங்க. ஜூஸ் ஒரு பழத்தில் போட முடியாது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம சுகர் வேற டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுவோம். நீங்கள் மாம்பழத்தை அப்படியே சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர்மெலனு, பைனாப்பிள், உருளைக்கிழங்கு, அந்த ரொட்டி ஐட்டம்ஸ் அதில் எல்லாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் 70 இருக்குது. அது மாதிரி அதிகமாக இருக்கிற உணவுப் பொருள் சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாகும். நீங்கள் இது மாதிரி உணவுப் பொருளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இல்லை அதோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க மாம்பழத்தை அளவோடு சாப்பிட்டு வளமோட வாழுங்க. நன்றி.